புகைப்பிடிக்கும் பழக்கத்துக்கு அடிமையான துருக்கியைச் சேர்ந்த நபர் ஒருவர் அதை கைவிட ஒரு வித்தியாசமான உக்தியை கையாண்டது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது. துருக்கியைச் சேர்ந்த இப்ராஹிம் யூசெல் என்பவர் பல ஆண்டுகளாக புகைப்பிடிக்கும் பழக்கத்துக்கு அடிமையாக இருந்துள்ளார். எத்தனையோ முயற்சிகளை செய்தும் அவரால் அந்த மீள முடியவில்லை. குறிப்பாக 2013ஆம் ஆண்டில் தினமும் 2 பாக்கெட் சிகரெட்டுகளையும் சர்வ சாதாரணமாக குடித்து வந்துள்ளார். இந்த விஷயம் அவரின் குடும்பத்தினருக்கு தெரியவர அவர்கள் அப்பழக்கத்தை கைவிடுமாறு அழுத்தம் திருத்தமாக கூறியுள்ளனர். இவரும் தனது குடும்பத்தினரின் வற்புறுத்தலின் பேரில் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை கைவிட பல முயற்சிகளை மேற்கொண்டாள். ஒவ்வொரு ஆண்டும் தனது 3 குழந்தைகளின் பிறந்தநாள் மற்றும் தனது திருமண நாளில் அவர் புகைப்பிடிப்பதை விட்டுவிடுவதாக உறுதியளித்தார். ஆனால் சில நாட்கள் மட்டுமே புகைப்பிடிக்காமல் இருக்க முடிந்தது. கிட்டத்தட்ட 26 ஆண்டுகளாக புகைப்பிடித்து வந்த இப்ராஹிம் யூசெல் உலோகத்தினால் செய்யப்பட்ட கூண்டு வடிவ தலைக்கவசத்தால் தனது தலையை மூட முடிவு செய்தார். அப்போதாவது அந்த பழக்கத்திலிருந்து விடுபட முடியும் என்கிற விருப்பத்தில் அவ்வாறு செய்தார். தற்போது அது குறித்த படங்கள் வெளியாக பேசுபொருளாக மாறியுள்ளது. அவரின் மனைவியிடம் சாவி இருப்பதாகவும் சாப்பிட மட்டும் அவர் அதை திறந்துவிடுவதாகவும் தெரிகிறது. அவர் புகைப்பிடிப்பதை விட்டுவிட்டாரா இல்லையா என்பதற்கான உறுதியான ஆதாரங்கள் இன்னும் கிடைக்கவில்லை. உடல் நலத்துக்கு கேடு எந்த வகையான போதை பழக்கமும் மோசமானதுதான். புகைப்பிடிக்கும் பழக்கம் மிகவும் மோசமானது. குறிப்பாக நுரையீரல் இதயம் மற்றும் ஒட்டுமொத்த சுவாச மண்டலத்தை பாதிக்கிறது. புகைப்பிடிப்பது உடல் நலத்திற்கு கேடு என்று தெரிந்திருந்தும் இந்த பழக்கம் உள்ளவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி ஒவ்வொரு ஆண்டும் 80 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் புகையிலை பயன்பாட்டால் இறக்கின்றனர் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.